அவிநாசி தொகுதிகள். மத்திய அமைச்சர் எல் முருகன் அறிவித்துள்ள அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட வாக்குறுதி இந்த தேர்தலின் போக்கையே மாற்றும் மிக முக்கியமான முடிவாகும். பவானி ஆற்றின் நீருக்காக சுமார் 67 ஆண்டுகளாக காத்திருக்கும் அவிநாசி பகுதி விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். 2024இல் இத்திட்டத்தின் முதல் கட்டம் துவங்கப்பட்டாலும் தற்போதைய நிலவரம் கவலைக்கிடமாக உள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு இன்னும் தண்ணீர் சென்றடையவில்லை. பல இடங்களில் குழாய்கள் சேதமடைந்தும் நீரூற்று நிலையங்களில் உள்ள சோலார் பேனல்கள் மற்றும் வால்வுகள் திருடு போயும் உள்ளன. நம்பியம்பாளையம், தெக்கலூர், கருவலூர் போன்ற பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் இன்றும் காய்ந்து கிடக்கின்றன. சில கிராமங்களுக்கு வெறும் 10% நீர் மட்டுமே கிடைத்துள்ளதால் ஏமாற்றம் அடைந்த விவசாயிகள் போராட்ட குழுக்களை அமைத்து வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக மாநில அரசு இப்பணிகளை முழுமையாக முடிக்க தவறிவிட்டது. இந்நிலையில் ஒரு மத்திய அமைச்சராக எல் முருகன் ஜல் ஜீவன் இயக்கம் மற்றும் பிரதமர் விவசாய நீர்ப்பாசன திட்டம் மூலம் மத்திய அரசின் நேரடி நிதி உதவியை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார். விவசாய குடும்பங்கள், ஜவுளி தொழிலாளர்கள் என அனைவரின் முதன்மை தேவையாக இருக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க அதிகாரமும் அனுபவமும் கொண்ட ஒரு வேட்பாளரால் மட்டுமே முடியும். அவிநாசியின் நீண்டகால தாகத்தை தீர்க்க எல் முருகன் சரியான தருணத்தில் சரியான வாக்குறுதியை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நீர்ப்பாசன வசதிகள் விரிவடைந்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது மட்டுமல்லாமல் விவசாய உற்பத்தியும் கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக நீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள அவிநாசி பகுதி முழுவதும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதால் இந்த வாக்குறுதி சாதாரண தேர்தல் வாக்குறுதியை தாண்டி மக்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக மாற்றக்கூடிய தீர்வாக பார்க்கப்படுகிறது.